அன்பான பிள்ளைகளுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் நீங்கள் கடதாசியை தயார்படுத்தி வைத்திருப்பீங்கன்ற எங்களுக்கு தெரியும், ஒரிகம்பானியில் செய்கிறக்கு. இப்போ பாருங்க, ஒரு அழகான ஷேப், அதாவது செம்மறியாடு, சின்ன செம்மறியாட்டு குட்டியை நாங்கள் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு விருப்பமான ஒரு நிறத்தை நீங்கள் தெரிவு செய்யுங்க. இன்றைக்கு மற்ற நாட்கள் போல் கடதாசி, அதாவது சதுர அமைப்பிலான ஒரு கடதாசி எடுத்துக்கொள்வோம். அதை இப்போ நாங்கள் எடுத்து இப்படி வைத்து இரண்டாக நாங்கள் முக்கோண மாதிரி இப்படி முக்கோண ஷேப்பில் நாங்கள் இரண்டாம் எடுத்துக்கொள்வோம். அதற்கு பிறகு இதோ திருப்பி இதோ கீழேருந்து இப்படி நடுக்கோடுக்கு வார மாதிரி இப்படி மடித்தெடுக்க வேணும். அதே போல் மறுபக்கத்தையும் இது மாதிரி உட்பக்கமாக கீழ் நோக்கி இந்த நேர்கோட்டுக்கு வர மாதிரி மடித்துக்கொள்ள வேணும். சரியா? இப்போ பாருங்க, இதோ இந்த செம்மறி ஆட்டினுடைய இந்த பகுதியை நாங்கள் அமைப்பதற்கு இப்படி இந்த முனையிலேருந்து இந்த நடுவுக்கு வர மாதிரி இப்படி நகர்த்தி கொண்டு, அது பிறகு கொஞ்சம் வெளியில் வர மாதிரி மீண்டும் திருப்பி இந்த அளவு போல் ஒரு சின்ன முக்கோணம் வர மாதிரி பாருங்கள், வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது தானே, ஆகவே நகர்த்தி கொடுங்க. இப்போ மற்ற பக்கம் திருப்பி இது பாருங்க, ஒரு சின்ன முக்கோணம் வந்திருக்கு தானே. இப்போ இந்த முனையை எடுத்து இதோ இந்த கோடு இதோ கொஞ்சம் இந்த பக்கமாக இறக்கி இப்படி வைத்து நாங்கள் அழுத்தி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு இதை இரண்டை நாங்கள் மடிக்க வேணும். இதோ பாருங்க, இதோ இதை கொஞ்சம் இந்த பக்கத்தையே மேல் நோக்கி கொஞ்சமாக உயர்த்தணும். இப்போ சில பிள்ளைகளுக்கு ஞாபகம் வரும், இதை நாங்கள் முதல்ல செய்திருக்கிறோம் தானே. யார் மாதிரி சொல்லுங்க? முயல் மாதிரி ஏற்கனவே நாங்கள் இப்படி செய்தோம் தானே, ஒரு அழகான ஒரு முயல் குட்டியை செய்தோம் தானே. அதோ இப்போ நாங்கள் செம்மறி ஆட்டை எப்படி செய்ய போகிறோம் என்று சொன்னால், இந்த அதாவது முயல் குட்டியை செய்தது போல் செய்துட்டு அதன் பிறகு இதோ இந்த பகுதி இருக்குது தானே, இது மட்டும் கொஞ்சம் மாறுவங்களுக்கு என்னென்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதை இந்த இடத்துல சின்ன ஒரு இட நடுவில் வரையும் நாங்கள் வெட்டி கொள்ள வேணும். இப்போ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, அப்படி ஞாபகம் இல்லாட்டி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணி நீங்கள் பாருங்கள். இதுக்கு முதலே நாங்கள் இந்த முயலை எப்படி செய்தோம்னு உங்களுக்கு காட்டியிருந்தோம், அதை நீங்கள் பார்த்து மீண்டும் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இப்படி வெட்டிட்டோம் தானே, வெட்டிட்டு இதோ பாருங்கள் இந்த பகுதியை எப்படி நாங்கள் செய்யலாம்னு பார்ப்போம். இதோ இந்த 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 இடத்துல இதோ காது வர பக்கம் இருக்குது தானே, அந்த இடத்துல இப்படி அழுத்திட்டு சின்ன ஒரு கோடு போடுவது போல் இந்த இரண்டு அமைப்புகளையும் எடுத்து இப்படி கீழ் நோக்கி நாங்கள் மடித்து அழுத்தி எடுத்துக்கொள்ள வேணும். பாருங்கள், அதன் பிறகு அதை திறந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த கோட்டுக்கு ஏற்றாற் போல் உள் பக்கமாக நாங்கள் கீழ்ப்பக்கம் வரக்கூடிய மாதிரி இப்படி மடிக்க வேணும். இப்போ பாருங்கள், இந்த கோடு தெரியுது தானே, இதை பாருங்கள், இதை மீண்டும் இந்த விரலால் இப்படி, ஆமாம் இந்த கையால் இந்த விரலால் அழுத்தி படுத்து கொண்டு இதை இப்படி மடிக்க வேணும். இப்போ விளங்குதா உங்களுக்கு? இந்த கோடு இருக்குது, இந்த கோட்டுக்கு கொஞ்சம் அருகில் வர மாதிரி இப்படி மடிக்க வேணும். அதுக்கு பிறகு மீண்டும் இதை கொஞ்சம் மடித்து உள் பக்கமாக, அதாவது இப்படி எடுத்தால் இதோ பாருங்கள் இப்படி உள் பக்கமாக, இப்போ புரியுதா, இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், அதுபோல் இந்த பக்கம் திருப்பி இந்த காது பக்கம் இருக்குது தானே, இதையும் எடுத்து இப்படி கீழே மடித்துட்டு அதன் பிறகு இதை இப்படி கொஞ்சம் சரிவாக மேல் நோக்கி மடித்து அதன் பிறகு இந்த முனையை நாங்கள் உட்பக்கமாக இதோ மேல் பக்கமாக நகர்த்தி உட்பக்கமாக மடித்து இப்படி அழுத்தி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இப்போ செய்து முடிச்சாச்சு. எவ்வளவு அழகான ஒரு அமைப்பு வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள், வால் பக்கத்தையும் கொஞ்சம் நாங்கள் மாற்றி அமைக்கலாம். இப்போ வேணுமெண்டா இதை கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக நாங்கள் மடித்துக்கொள்வோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதோ இந்த கோடு இருக்குது தானே, இந்த பகுதி ரெண்டையும் சேர்த்து இதோ இப்படி அழுத்தி கொள்ளுங்க. அதனுடைய வால் பகுதிக்கு கொஞ்சம் இப்படி
மடித்து இப்படி உட்பக்கமாக நகர்த்தி இதோ இப்போ செம்மறி ஆட்டுக்குட்டியை செய்துட்டோம். இப்போ நாங்கள் கால் பகுதியை எங்களை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாம். இப்படி மேல் நோக்கி நகர்த்தி அதை மீண்டும் கீழ்ப்பக்கமாக உட்பக்கமாக நாங்கள் மடிக்கணும். இப்போ பாருங்கள், விளங்காது. இதுவும் இலகு தான். இதையும் இப்படி மடித்து கொள்ளலாம். இப்படி கொஞ்சம் உயர்த்தி உட்பக்கமாக இப்படி மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், இப்போ செம்மறியாடு செய்து முடிச்சாச்சு. இப்போ எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இவரை இப்படி நிறுத்தியும் வைக்கலாம். இப்போ நீ பட்டி வச்சிட்ட, எவ்வளோ அழகாக இருக்கு. இது மாதிரி செம்மறி ஆடுகளை நிறைய நீங்கள் செய்து சந்தோஷப்படலாம். முயல் குட்டியை செய்தவங்களுக்கு இது செய்ய மிக இலகுவாக இருக்கும். மீண்டும் மீண்டும் எங்களுடைய வீடியோக்களை பாருங்கள், பார்த்து செய்து பாருங்கள். மறக்கும் தானே, ஆனாலும் பல முறை நீங்கள் இது பார்க்கலாம், பார்த்து செய்து பார்க்கலாம், மறக்காது. சின்ன சின்ன வித்தியாசங்களோடு நிறைய நாங்கள் ஆடுகளெல்லாம் செய்யலாம். இதுதான் ஒரிகம்பாணியில் செய்யக்கூடிய ஆடு. செய்து பாருங்கள் கட்டாயமாக. சரி, மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே. நன்றி, வணக்கம்.